ஃபஸ்ட்லாம் நான் வந்து இந்த வீடியோ பார்த்து பண்ணிட்டுருப்பேன் இந்த யூடியூப்லலாம். இந்த சன்ஸ்க்ரீன் வாங்கணும், லோஷன் வாங்கணும், இந்த மினாக்சிடில் அதெல்லாம் வாங்கணும். அப்புறம் கிளென்சர் இந்த மாதிரி விஷயம். அப்புறம் அந்த பாடிக்குன்ட்டு பார்த்தா ஜிம் மெம்பர்ஷிப் வேணும், வே ப்ரோட்டீன் வேணும், சப்ளிமெண்ட் வேணும், கிரியேட்டின் வேணும். இந்த ஷூ இந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா வேணும். அதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் பாடி இம்ப்ரூவ் பண்ண முடியும், லுக்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும்ன்ட்டு நான் ஃபஸ்ட்லாம் வீடியோ பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு மோட்டிவேஷனல் அதை மாதிரி எப்படி நம்மளோட லுக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வீட்லேயே வந்து எக்யூப்மெண்ட் வாங்குறது, இந்த ஹோம் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் நல்லா இருக்குங்களா அது வாங்குறது. அப்புறம் நான் ப்ராடக்ட்லாம் இது யூஸ் பண்ண மாட்டேன் என்னோடய லுக்ஸுக்கு. சோப்பு வச்சு தான் என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணுவேன் 2 டைம், காலையில் ஒரு டைம், நைட் ஒரு டைம், அவ்வளோதான். அப்புறம் குளிக்கிறது வந்து நார்மல் வாட்டரை வச்சு தான். ஒர்க் அவுட் பண்ணுறது இந்த வீட்டில் இருக்க எக்யூப்மெண்ட் வச்சு தான். நான் ஜிம்முக்கும் போயிருக்கேன், வீட்லேயும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 மாதம் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணேன். ஒரு வருஷத்துக்கிட்ட ஜிம்முக்கு போயிருக்கேன். அதில் சொல்கிறேன் என்னென்னா, உனக்கு மெம்பர்ஷிப்லாம் தேவைப்படாது. ஜிம் மெம்பர்ஷிப் இருந்தால் தான் நீ லுக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். உனக்கு வே ப்ரோட்டீன் வேணும், கிரியேட்டின் வேணும், சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. நீ வீட்டிலேருந்து கூட நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு 6 மாதம் வீட்டில் பண்ணல, 6 மாதம் நான் வீட்டில் பண்ணதுனாலே எனக்கு இந்த 6 பேக்ஸு, கொஞ்சம் லீனான பாடி, ஒரு 64 கேஜின்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு கொண்டு வந்தேன். அப்புறம் நான் மறுபடியும் ஜிம்முக்கு போனேன். எனக்கு ஜிம்முக்கு போனோடனே ரொம்பலாம் கிரேட்டாலாம் ஃபீல் பண்ணல. நார்மலாக இருந்துச்சு. என்ன எக்ஸ்ட்ரா வெயிட் வந்து ஜிம்மில் இருக்கும், வீட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி வெயிட்டு தான் இருக்கும். அதை வச்சு தான் நீ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் ஜிம்முக்கும் ஹோம் ஒர்க் அவுட்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இப்போ நானும் அதே மாதிரி தான். இப்போது உனக்கு ஜிம்முக்கும் மெம்பர்ஷிப் பே பண்ணுறதுக்கு வீட்டில் காசு கொடுப்பாங்க, மாதம் மாதம் கொடுப்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் ப்ராடக்ட் வாங்குறதுக்குலாம் அங்கே வீட்டில் கொடுப்பாங்க அப்படின்னா, நீ வந்து ஜிம்முக்கு போகலாம், தப்பு இல்லை. உன்னோட லுக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து உன்கிட்ட காசு இருக்குது, ஒரே ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் காசு இருக்குது. மொத்தமாக ஒரு 4000 3000 தான் உன்கிட்ட இருக்குது அப்படின்னா, அதை வச்சு எப்படி உன்னோட லுக்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுன்ட்டு நான் உனக்கு சொல்கிறேன். நான் எப்படி பண்ணேன் அதை வச்சு உன்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீ வந்து என்ன பண்ணணுன்னா, நீ இப்போ ஜிம்முக்கெலாம் போக தேவையில்லை. நீ வந்து வீட்டிலே வந்து எக்யூப்மெண்ட் வாங்கிக்கணும். நீ ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானில் போனீங்கன்னா ஹோம் ஜிம் எக்யூப்மெண்ட் அப்படின்னு போனீங்கன்னா மொத்தமாக நிறையா தம்பிள்ஸு, இந்த ராடு, வெயிட்டு நிறையாவே வச்சு ஒரு 1500 ரூபாய்க்கு இருக்கும். அது நீ பை பண்ணிட்ட அப்படின்னா நீ எப்போ வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு உனக்கு வரும், அதுக்கு மேலேயும் வரும். அது வந்து அழிஞ்சே போகாது. பர்மனெண்ட்டாக நீ சாகிற வரைக்கும் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ப்ராப்ளம்னா நீ எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது. நீ வீட்டில் வாங்கினேன்னா வீட்டில் மட்டும் தான் பண்ண முடியும். இதே ஜிம்மாக இருந்துச்சுன்னா நீ ஒரு 2 மாதம் போயிட்டு வேறு ஏதாவது ஊருக்கு போனேன்னா அங்கே அப்படியே வேறு ஜிம் போய்க்கலாம். அது மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜ் இதில். அப்புறம் நீ வந்து இந்த வெயிட் மிஷின் வந்து வாங்கிக்கலாம். அது நீ ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா அந்த பேட்டரி மட்டும் தான் மாற்றுற மாதிரி இருக்கும். அது ஒரு 500 ரூபா தான் வரும். அதை வாங்கிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, நீ டெய்லி வெயிட் செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீ வந்து அட்ராக்டிவ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், நீ வந்து ஃபேஸ் லீனாக மாற்றணும், பாடியை ஃபிட்டாக மாற்றணும்னா நீ அதுக்கு வந்து ஒரு விஷயத்தை ட்ராக் பண்ணணும்ல. நமக்கு ஒரு ஃபிசிக்கலாக நீ வந்து இந்த சேஞ்சஸ் பார்க்குறதுக்கு ஒரு மாதம் ஆகும். இதே நீ டெய்லியுமே அந்த சேஞ்சஸ் பார்க்கணும் அப்படின்னா நீ ஒரு வெயிட் மிஷின் வாங்கிட்டேன்னா உனக்கு டெய்லியுமே அந்த காலையில் எழுந்திரிச்சு அந்த வெயிட் செக் பண்ணும்போது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது தெரியும். உனக்கு தெரியும் எது வந்து ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு அந்த வெயிட் மிஷின் வச்சு செக் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் வெயிட் மிஷின் எங்கள் வீட்டில் இருக்கும். எங்கள் அண்ணா வந்து ஃபஸ்ட்டு வாங்கினான். அவனும் அந்த உடம்பு குறைக்கிறது, இந்த ஃபிட்டாக மாற்றுறது இது அதுக்காக வாங்கினா. நானும் அதை யூஸ் பண்ணுவேன். அது வாங்கினதுக்கப்புறமே என்னமோ தெரியல, கொஞ்சம் எனக்கு எந்த விஷயம் ஒர்க் ஆகுது, எந்த விஷயம் ஒர்க் ஆகிறதில்ல அப்படின்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். அடுத்த விஷயம் என்னென்னா, நீ வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும், ஸ்டீல் வாட்டர் பாட்டில். அது எவ்வளோ, ஒரு 500 ரூபா தான் வரும். அதை வாங்கிட்ட அப்படின்னா நீ அதை வச்சு ட்ராக் கூட பண்ணிக்கலாம். நீ ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிற அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நான் பண்ணுவேன். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நான் வாங்கியிருக்கேன். அதில் நான் ஒரு 4 டைம் குடிச்சிடணும்னு வச்சுக்குவேன். இதே நீ ஸ்கூலு காலேஜுன்னு போகிற எல்லாம் வீட்லேயே டம்ளாரு அதை வச்சு குடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு எவ்வளோ குடித்தோம் அப்படிங்கிற ஒரு அந்த இன்ஃபர்மேஷனே உனக்கு இருக்காதுல்ல. நம்ம குடித்தோமா இல்லையானே அதை நினச்சிக்கிட்டே நீ வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆக. நீ இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டேன்னா அதை குடிச்சு முடிச்சு மறுபடியும் ஃபில் பண்ணி வச்சுட்டு அதை எப்படி சொல்கிறது, ஈஸியாக இருக்கும் உனக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு. இந்த வெயிட் மிஷின், இந்த வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா. அப்புறம் இன்னொன்று, நீ வந்து உன்கிட்ட இன்னும் ஒரு 10,000 கிட்ட உன்கிட்ட உங்கள் வீட்டில் கேட்டால் உனக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்னா நீ வந்து ஒரு சைக்கிள் வாங்கிக்கலாம். நீ இந்த ஹோம் ஜிம் எக்யூப்மெண்ட் வாங்குறது, இந்த வெயிட் மிஷின் வாங்குறது, வாட்டர் பாட்டில் வாங்குறது எல்லாம் வாங்கினது போக நீ வந்து சைக்கிள் ஒன்று வாங்கிக்கலாம். ஏன்னா உனக்கு கார்டியோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே நீ வந்து நடக்கணும்,
ஏதாவது ரன்னிங் போகணுன்னா கூட கொஞ்சம் யோசிப்பேன். இதே சைக்கிளாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு டக்குன்னு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எங்கேயாவது உங்கள் வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துடுவேன். ஈஸியாக இருக்கும் எனக்கு. அந்த ஜிம்முக்கு போகிறதுக்கு மாதம் உன்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அமௌண்ட் அப்படின்னா, இப்படி நீ உன்னோட அமௌண்ட்டை வச்சு ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னா உன்னோட லுக்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நானும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதனால தான் உன்ட்ட நான் வந்து சொல்கிறேன், இல்லைனாலாம் சொல்ல மாட்டேன். ஸோ உனக்கு இன்னும் உன்னோட லுக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுல வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டா வந்து மெசேஜ் பண்ண, நான் உனக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, உனக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா.